Hi dear miss, this is GK fan fiction. இதுதான் எங்கள் சேனலில் போடுற ஃபஸ்ட் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். உங்கள் நேம் இதில் வையன், நீங்கள் காலேஜ் 3rd year படிச்சுட்ருக்கீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ். உங்களோட நேட்டிவ் பிளேஸ் என்னென்னா வில்லேஜ். ஆனால் நீங்களும் உங்கள் ஃபேமிலி மட்டும் சிட்டியில் இருப்பீங்க, கொரியாவில் உள்ள சிட்டியில் இருப்பீங்க. வில்லேஜுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லைனா ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் போவீங்க. ஸோ இப்போவும் அந்த மாதிரி தான் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் வில்லேஜுக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் நீங்களும் உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் தங்கச்சின்னு எல்லாருமே ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா வேடிக்கை பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஒரு இடத்துல 4-5 பசங்க ஃபேமிலி கேம் விளாட்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடி பண்ணிவிட்டு ரொம்ப க்யூட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ரொம்ப சிரிச்சுட்டு அதை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு நீங்களும் என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. அப்போ அங்கே 2 பேர் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ அதில் ஒருத்தர் இன்னொருத்தர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை ஓங்க போகும்போது கரெக்டாக ஒரு பர்சன் தடுக்கிறாங்க. எஸ், இது நம்மளோட ஹீரோவோட என்ட்ரி தான். ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட், அப்புறம் காலில் பிளாக் கலர் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக நிற்கிறாரு. அப்போ ஜேகே கூலாக அவங்க 2 பேர்த்தையும் ஹேண்டில் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். நீங்கள் அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் பொறுமையாக நின்று மெச்சூராக பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாரு. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த பிரச்சனையை முடிஞ்சிருது. அங்கேருந்து எல்லாருமே போயிடுறாங்க. நீங்களும் போய் இந்த குழந்தைங்க பக்கத்துலேயே நின்று அங்கேயே ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க. நீங்கள் என்ன தான் அந்த குழந்தைங்கள பார்த்து அவங்க பண்ணுறது சிரிச்சிட்டு இருந்தாலும் உங்கள் நினைப்பு எல்லாமே நம்ம ஜேகே கிட்டே தான் இருக்குது. அவர் வந்தது, அவர் பேசினது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அவர் பேசினது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வா, எவ்வளோ அழகா, எவ்வளோ மெச்சூராக இந்த இடத்துல இருந்தார். அவரோட லுக்ப்பா சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. அக்கா அக்கா அக்கா, வையன், என்னடி உன்னை எங்கெல்லாம் தொலைவுறது? உன்னை தொலைவுறது எனக்கு வேலையா? என்ன எதுக்கு நீ தொலைவன? நான் அப்பாட்ட சொல்லிட்டு தானே வெளியே போகிறேன்னு. அப்புறம் எதுக்கு தொலைவுறேன்? உன்னை அப்பா தான் கூட்டிகிட்டு வர சொன்னார். அப்பா என்னையும் கூட்டிகிட்டு வர சொன்னாரா? எதுக்கு? ஏன் எதுக்குன்னு சொன்னால் தான் வருவியோ? மூடிட்டு வாடி. அப்போ நீங்களும் அவளை பற்றி முறைச்சிட்டு அவ கூட வீட்டுக்கு போகிறீங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக். பிகாஸ் உங்கள் அப்பாவும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் உட்காந்து ஜேகவும் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் எப்படிங்க? இவர் இனிமேல் பார்க்க மாட்டோன்னு இப்போ தானே நினச்சோம், அதுக்குள்ளேயே பார்த்துட்டோம். ஐயோ, எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் போய் ஒன்றுமே பேசாமல் உங்கள் அப்பா பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பா உங்களை பார்த்து, வாமா வையன். ஜேகே, இதுதான் என்னோடய மூத்த பொண்ணு, பேர் வையன், காலேஜ் 3rd year கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஜேகேவும் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. உங்களுக்கா வயிற்றில் பட்டாம்பூச்சியே படுக்குது அவர் உங்களை பார்த்து சிரித்தோடனே. வையன், இதுதான் ஜேகே, நமக்கு கிட்டத்தட்ட சொந்தக்காரங்க தான். இவர் இப்போ பேங்காக்கில் வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் அவரை பார்த்து சின்னதாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் அப்பா, வையன், சும்மா இன்ட்ரோ பண்ணி வைக்கலான்னு தான் கூப்பிட்டேன். நீ போ ஏதாவது வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்களை துரத்தி விட்டுட்டாரு. அப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம், நம்ம சந்தோஷமாக இருந்தால் யாருக்கும் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே போயிட்டு இருக்கீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸில் அவ்வளோதான், ஜேகே நம்மளோட க்ரஷ், நம்மளுக்கு அவர் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே தான் போகிறீங்க. உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் சில பல மாதங்கள்லாம் கடந்து போயிடுது. நீங்கள் ஜேகேவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. திருப்பி எப்படா ஜேகேவை பார்ப்போன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் ஊர் திருவிழா ஒன்று வருது. விடுவீங்களா? நீங்கள் திருவிழாவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பொட்டு படிக்கையெல்லாம் பேக் பண்ணிவிட்டு உங்கள் ஊருக்கு கிளம்பி போயிடுறீங்க. ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. ஜேகேவை நீங்கள் பார்க்கவே இல்லை. திருவிழா அன்றைக்கி நைட்டு நீங்களும் உங்கள் அம்மா அப்பா எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு சியோலில் வேலை கிடச்சிருக்கும். ஸோ நாளைக்கே நீங்கள் ஊருக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே நீங்களும் உங்கள் அம்மா அப்பாவும் எல்லாம் ஊருக்கு போகலான்னு கிளம்பி பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ரொம்ப சோகமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. என்னென்னா நம்ம ஜேகேவை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் நீங்களாம் அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கீங்க. நீங்கள் பேக் பண்ணிகிட்டு இருக்க போகும்போதே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அவரோட நேமை கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்குது. அதை கேட்டேனே நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக திரும்பி பார்க்குறீங்க. அப்போ கரெக்டாக
ஜேகே ப்ளூ கலர் ஷர்ட்டில் செம்ம ஹேண்ட்ஸமாக இந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. நீங்கள் அவரே வந்து ரொம்ப ஃப்ளின்ச்சாகி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படா ஜேகேவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈகலாக வெயிட் பண்ணி கடைசியில் பார்க்க முடியாமல் நம்ம வந்து ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் அந்த சோகத்தெல்லாம் மறந்து உங்களையவே மறந்து நீங்கள் வந்து ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா காணன்னு சொல்லிட்டு நீங்களும் வீடு ஃபுல்லாக தொலைவுறீங்க. சரி காணோம், வீட்டுக்கு பின்னாடி சைடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பேக் சைடு வரீங்க. அங்கே நின்று பார்க்குறீங்க உங்கள் அம்மா அங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் அம்மா அங்கே இல்லை. கரெக்டாக உங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி உங்களுக்கு பக்கத்தில் தான் ஜேகேவும் ஒரு பொண்ணு நின்று பேசிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரே டவுட்டு, யார் அந்த பொண்ணு ஜேகே பக்கத்தில் நின்று பேசிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக கேட்குது. ஸோ நீங்கள் அமைதியாக நின்று கேட்டுட்ருக்கீங்க அவர் என்ன தான் சொல்கிறாருன்ட்டு. ரியா, நீ அழுகாத. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இந்த லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்க வைக்கிறேன். நான் பேசுகிறேன், என் அம்மா அப்பா கிட்டே நான் பேசுகிறேன். நீ உன் லவ்வையும் நம்பிக்கையும் விட்டுறாத ரியா, நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு நல்லாவே புரியுது ஜேகேவும் அந்த பொண்ணு லவ் பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல, அதனால தான் ஜேகே அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா புரியுது. உங்கள் கண் ஃபுல்லாக டிஎஸ் ஃபார்ம் ஆகியிருக்கு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ரொம்ப அழுகழுகையாக வருது. இதுக்கப்புறம் இங்கே நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிடுறீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. உங்களால் அழுகிய அடக்கவே முடியல. உங்கள் ரூமுக்கு போய் செம்மையாக அழுகுறீங்க. உங்களால் ஏற்றுக்கவே முடியல ஜேகே வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருன்னு. ஜேகே உங்களால் மறக்கவும் முடியல. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறீங்க. அவரை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தது, அவர் பேசினது, அவர் உங்களை பார்த்து சிரித்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படியே 2 months ஆகிடுது. உங்களுக்கு சியோலில் வேலை கிடச்சிருக்கும். நீங்கள் அங்கே ஹாஸ்டலில் தங்கி தான் வேலை பார்த்துட்ருப்பீங்க. என்ன தான் நீங்கள் ஒர்க்குன்னு பிஸியாக இருந்தாலும் நீங்கள் ஜேகேவை நினச்சிட்டே தான் இருக்கீங்க. அவரை உங்களால் மறக்க முடியல. உங்கள் லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு நாள் உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி ஷாப்பிங் மால் கூப்பிட்றான். ஆனால் நீங்கள் என்ன தான் வந்து நான் வரலை, எனக்கு வேலை நிறையா இருக்குன்னு சொன்னாலும் அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதுனால சரி ஓகே வரேன்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஷாப்பிங் மாலில் உங்கள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களை பின்னாடியிலேருந்து ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க. நீங்களும் யார்டா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே நிற்கிறது ஜேகேவோட தம்பி. இப்போ அப்படியே நெர்சின்ல அந்த ஷாப்பிங் மாலே ஒரு கேஃபிட்டேரியாவில் நீங்களும் ஜேகேவோட தம்பி உட்காந்துட்ருக்கீங்க. ஆமாம், நீ எப்படி சியோல்ல? அதுவா, நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். ஒய்யன், உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும் அப்படின்ட்டு அவன் பேக்லேருந்து ஒரு மேரேஜ் இன்விடேஷன் கார்டு எடுத்து கொடுக்குறான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக். ஏன்னா அதில் இருக்கிறது ஜேகே தம்பியோட ஃபோட்டோவும் ரியாவோட ஃபோட்டோவும். அப்போ உங்களுக்கு புரியுது ரியாவுக்கும் ஜேகேவோட தம்பிக்கும் தான் மேரேஜ், அதுக்கான இன்விடேஷன் தான் இது. அதை நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் சிரிச்சுட்டே அவனை பார்க்குறீங்க. அப்போ தான் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறா. நானும் ரியாவும் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறோம். இது எங்கள் 2 பேர்த்தோட வீட்டுக்கு தெரிஞ்சு எங்கள் லவ்வை அக்செப்டே பண்ணல. அப்போ தான் ஜேகே எங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்து எங்கள் வீட்டில் பேசி எப்படியும் அந்த மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ண வச்சுட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சிரிச்சுட்டு ஹாப்பியாக சொல்கிறான். ஆனால் அவனை விட உங்களுக்கு தான் செம்ம ஹாப்பி. நம்ம தான் தப்பு புரிஞ்சுட்டோம், ஜேகே ரியாவெல்லாம் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. சிரிச்சுட்டே அவனை பார்த்துட்ருக்கு. ஹே ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு வரா. உங்கள் ஃப்ரெண்டும் அந்த வில்லேஜை சேர்ந்தவ தான். ஆனால் அவள் ஜேகேவை அவ்வளோக்கோ பார்த்துருக்க மாட்டா. அங்கே உட்காந்துட்ருக்க ஜேகேவோட தம்பியை பார்த்துட்டு அது ஜேகே தான் நினச்சிட்டு, என்ன ஒய்யன் ஜேகே கால் இருக்கே லவ் புட்டுக்குச்சு, நான் அவளை அவ்வளோ லவ் பண்ணேன்னு அன்றைக்கி தான் ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். இன்றைக்கி என்ன நான் உட்கார வச்சு பேசிகிட்ருக்கேன்னு அவள் வளரிடுறா. உங்களுக்கு அவள் சொன்னோன்னே செம்ம ஷாக்காக ஆகிடுச்சு. அவளை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. ஜேகே தம்பி உங்களை ஷாக்காக பார்த்துட்ருக்கான். அப்போ நீங்கள் அவள் காதுகிட்ட போய் லூஸு, அது ஜேகே கிடையாது ஜேகேவோட தம்பி, இப்படி தான் வந்து வளருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கோவமாக பல்ல கடிச்சிட்ருக்கீங்க. அவளுக்கும் ஷாக் ஆகிடுது. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் நீங்கள் உங்கள் ஹாஸ்டல் ரூமில் உட்காந்து எனக்கு ஷாப்பிங் மாலில் நடந்ததை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. ஜேகே தம்பி சொன்னதை நினச்சி பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் நினச்சி உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போயே அவளுக்கு ஃபோனை போட்டு திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. தாங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளரின் செவிகள் பஞ்சர் ஆகியுள்ளதால் தற்போது பேச இயலாது அப்படின்னு அவள் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. உங்களுக்கா செம்ம கோவம். இப்போ உங்கள் மொபைலுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. உங்களுக்கு புரியுது யார் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு செம்ம படபடப்பாக இருக்குது. ஹார்ட்லாம் அவ்வளோ வேகமாக துடிக்குது. நீங்கள் நர்வஸாக அந்த ஃபோன் அட்டன் பண்ணி
ஹலோ, இப்போ நம்ம ஹீரோயினோட லவ்வை பற்றி தானே பார்த்தீங்க, நம்ம ஹீரோவோட லவ்வை பார்க்கலையே. உன்னை ஃபஸ்ட் டைம் உங்கள் அப்பா என்கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்க போகும்போது எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. உன்கிட்ட எப்படியாவது என் லவ்வை சொல்லணும்னு நான் நினச்சேன். ஆனால் நீ காலேஜ் படிச்சுட்டு இருந்த, அதனால் என்னால் சொல்ல முடியல. உன்னோட எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சோன்னே எப்படியாவது வந்து என்னோடய லவ்வை உன்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன். அதுக்குள்ளேயே என் தம்பி வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணி அது வீட்டில் தெரிஞ்சு பிரச்சனை ஆகிடுச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறமாவது போய் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா நீ உன் வேலைக்காக சியோல் போயிட்ட. இதுக்கப்புறம் உன்னை பார்க்க முடியாது, என் லவ்வை உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்க போகும்போது தான் என் தம்பி வந்து நீயே என்னை லவ் பண்ணுற விஷயத்த என்கிட்ட சொன்னான். அளவே இல்லாத சந்தோஷம் எனக்குள்ளே, என் மனசுக்குள்ளே அவ்வளோ பட்டாம்பூச்சி பறந்துச்சு. எப்படியாவது உன்னை நேரில் பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் எப்படி என்னால் முடியும்? எப்படியோ கஷ்டப்பட்டு உன் நம்பரையும் கண்டுபிடிச்சி இப்போ உன்கிட்ட பேசிகிட்ருக்கேன் ஒயன். இதுக்கப்புறமும் நான் வெயிட் பண்ண தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஐ லவ் யூ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. உங்கள் கண்ணில் டிஎஸ்ஏ வந்துடுது. செம்ம ஹாப்பியாக வந்து அதை கேட்டுட்ருக்கீங்க. அவ்வளோதான்டா, இதோட இந்த ஒன் ஷாட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு யாருக்கு ஒன் ஷாட் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.